வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குரூப் 4 இப்போ விட்டுருக்க நியூ சிலபஸ்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல 5வது யூனிட் பாருங்கள், இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ற டாபிக் இருக்குல்ல, இதில் வந்து 20 கேள்வி கேட்குறதா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நலன்சார் அரசு திட்டங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதாவது தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க திட்டங்கள், அது எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க, அந்த தேதியெல்லாம் எப்படி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிறது. இப்போ புதுமை பெண் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, மீண்டும் மஞ்சப்பை, இல்லம் தேடி கல்வி, இப்படி இந்த திட்டம்லாம் கொடுத்து இது எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இத்தனை திட்டங்களை நம்ம எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறது. டேட்டை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இனி கஷ்டப்பட அவசியமே கிடையாது. திட்டத்துக்கெல்லாம் வந்து எந்த தேதியில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிற தேதியை மனப்பாடம் பண்ணுறது வந்து இனி வேண்டாம். இனி வந்து இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்கட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா இனிமேல் மனப்பாடம் பண்ணுறதை விட்டுட்டு இந்த ஷார்ட்கட்டை வச்சு ஈஸியாக ஆன்சர் அடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆப்ஷனை வச்சு நம்ம இது வருமா அது வருமா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஷார்ட்கட் வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்றத எளிமையாக நமக்கு வந்து காட்டி கொடுத்துரும். டைமும் வந்து சேவ் ஆகும். இப்போ வந்து ஒரு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்க நலன்சார் அரசு திட்டங்கள் வந்து ஒரு 12 திட்டங்கள் எந்த டேட்டில் ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கான சிம்பிளான ஒரு ஷார்ட்கட்டையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரிவிஷன் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு திட்டம் பார்க்கலாம். கிளியராக தெரியுதா? ஓகே, புதுமை பெண் திட்டம். புதுமை பெண் திட்டம் வந்து செப்டம்பர் 5, 2022 வந்து தொடங்கினது. செப்டம்பர் 5, 2022. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? பெண் 22 வயசில் புதுசாக 5 சைஸில் செப்பல் போடுறா. பெண் 22 வயசில் புதுசாக 5 சைஸில் செப்பல் போடுறா. அதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு. பெண் 22 வயசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 வருஷம் புதுசாக, அதாவது புதுமை பெண் திட்டம் 5 சைஸில் செப்பல் போடுறா அப்படின்னா செப்டம்பர் எத்தனை சைஸ்? 5 சைஸ். அப்போ செப்டம்பர் 5. புதுமை பெண் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பெண் 22 வயசில் புதுசாக 5 சைஸில் செப்பல் போடுறா. அப்போ செப்டம்பர் 5 22 வயசுலையா? அப்போ 2022 அப்படின்னு நம்ம வந்து யோசித்து கரெக்டாக அடிச்சிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் முடிச்சாச்சு. அடுத்து 2வது திட்டம் பாருங்கள். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது பாருங்கள், ஜனவரி 11, 2012 தொடங்கினது. ஓகேவா? முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஜனவரி 11, 2012. இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். ஜனங்க 11 பேர் 12 நாளில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனடைந்தார்கள். அப்போது ஜனவரி 11, 2012. ஜனங்க 11 பேர். அப்போ ஜனங்க அப்படின்னா ஜனவரி 11ஆம் தேதி. எத்தனை நாளில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனடைந்தார்கள்? 12 நாளில். அப்போ 2012. ஓகேவா? அப்போது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் எப்போ தொடங்கினார்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனங்க 11 பேர் 12 நாளில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பயனடைந்தார்கள். அப்போ ஜனங்க 11னா ஜனவரி 11, 12 நாளில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படின்னா வந்து 2012. அப்போ டக்குன்னு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இந்த திட்டம் எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 18, 2021. டிசம்பர் 18, 2021. இத்தனை தேதியை நம்ம வந்து மனப்பாடம் பண்ணி போகும்போது நமக்கு மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு வந்து அதை எளிமைப்படுத்தி கொடுக்கும். இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? இன்னைக்கு இல்லைனாலும் 21 பேரையும் 48 மணி நேரத்தில் காப்பாற்றணும். டிசைனாக 18 நோய் வருதான். இன்னைக்கு இல்லைனாலும் 21 பேரையும், ஏன்னா வந்து 2021 48 மணி நேரத்தில். அப்போ இதுக்கு என்னது வரும்? இன்னுயிர் காப்போம், காப்பாற்றணும்னு வருதா? காப்பாற்றணும். இன்றைக்கி இல்லைனாலும் 21 பேரையும் 48 மணி நேரத்தில் காப்பாற்றணும். அப்போ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 மணி நேரம்னா நம்மை காக்கும் 48, காப்பாற்றணும் அப்படின்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48ன்ற ஸ்கீமு 21 பேரையும் 48 மணி நேரத்தில் காப்பாற்றணும். அப்போ 2021 வருஷம் தொடங்கப்பட்டது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைனாக 18 நோய் வருதா? டிசைனுக்கு பக்கத்தில் ஏன் 18 போட்டிருக்கேன்னா டிசம்பர் 18ஆம் தேதி. ஓகேவா? அப்போ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்றைக்கி இல்லைனாலும் 21 பேரையும் 48 மணி நேரத்தில் காப்பாற்றணும். டிசைனாக 18 நோய் வருதான் அப்படின்ற ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ 2021 டிசைனாக 18னா டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கினது. ஓகே, 3வது ஷார்ட்கட் முடிச்சாச்சு. அடுத்தது பாருங்கள், 4வது திட்டம் மக்களை தேடி மருத்துவம். அது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021. ஓகேவா? நான் ஒரு செலக்டடாக ஒரு 12 ஸ்கீம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது எல்லா திட்டத்துக்குமே வந்து ஷார்ட்கட்டோட நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோ அப்லோட் பண்ணலாம். இப்போ மக்களை தேடி மருத்துவம் வந்து ஆகஸ்ட் 5, 2021 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? ஆஹா 5 டாக்டர் மக்களை தேடி போங்க, 21 பேரை மருத்துவம் பார்க்கணும். ஆஹா 5 டாக்டர் மக்களை தேடி போங்க அப்படின்னா மக்களை தேடி மருத்துவம் வருதா? மக்களை தேடி மருத்துவம். ஆஹா 5 டாக்டர்னா ஆகஸ்ட் 5. ஓகேவா? ஆஹா 5 டாக்டர் ஆகஸ்ட் 5 மக்களை தேடி போங்க, 21 பேரை மருத்துவம் பண்ணணும். அப்போ 2021. ஓகேவா? 21 பேர் மருத்துவம் பண்ணணும்னா 2021. ஆஹா 5 டாக்டர்னா ஆகஸ்ட் 5. அப்போ மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஆஹா 5 டாக்டர் மக்களை தேடி போங்க, 21 பேரை மருத்துவம் பார்க்கணும் அப்படின்ற ஷார்ட்கட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2021 போட்டுட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேவா? அடுத்து 5வது ஷார்ட்கட் பார்க்கலாமா? 5வது ஸ்கீம் பார்க்கலாம். இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27, 2021 இருக்கா? இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27 2021 தொடங்கினது. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலான்னு இப்போ பார்க்கலாம். 5வது ஷார்ட்கட்டு. அக்கா 27 பேருக்கு 21 ரூபாய் வாங்கிட்டு இல்லம் தேடி கல்வி சொல்லி கொடுத்தாங்க. அக்கா 27 பேருக்கு அப்படின்னா அக்டோபர் வருதா? ஜனவரி பிப்ரவரியில் அக்குன்னு ஆரம்பிக்கிறது வந்து அக்டோபர் மட்டும்தான். கரெக்டாக? ஆகஸ்ட்டுக்கு ஆகா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அக்டோபருக்கு அக்கா, அப்போ அக்டோபர் 27. அக்கா 27 பேருக்கு 21 ரூபாய் வாங்கிட்டு இல்லம் தேடி கல்வி சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை ரூபாய் வாங்கிட்டு? 21 ரூபாய். அப்போ என்ன வருஷம்? 2021. என்ன சொல்லி கொடுத்தாங்க? இல்லம் தேடி கல்வி. அப்போ இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அக்கா 27 பேருக்கு 21 ரூபாய் வாங்கிட்டு இல்லம் தேடி கல்வி சொல்லி கொடுத்தாங்கன்றதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அக்டோபர் 27, 2021 நம்ம வந்து ஆன்சரை டிக் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து பாருங்கள், 6வது ஸ்கீம் பார்க்கலாம். மீண்டும் மஞ்சப்பை. இந்த திட்டம் வந்து டிசம்பர் 23, 2021 தொடங்கியிருக்காங்க. டிசம்பர் 23, 2021. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? ஓகே. டிசம்பர் பூ 23 நாளில் பூத்துருச்சு. 23 நாளில் பூத்துருச்சு. டிசம்பர் பூனா டிசம்பர் மாதம். ஓகேவா? 23 நாளில் பூத்துருச்சுன்னா 23 அப்போ டிசம்பர் 23 மீண்டும் மஞ்சப்பையில் கொண்டு வந்திருக்கேன். அதாவது டிசம்பர் பூ 23 நாளில் பூத்துருச்சு, மீண்டும் மஞ்சப்பையில் கொண்டு வந்திருக்கேன். அப்போ மீண்டும் மஞ்சப்பை திட்டம்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். டிசம்பரை 2 பேரும் ஒரே நாளில் வச்சுக்கோங்க. 2 பேரும் ஒரே நாளில் வச்சுக்கோங்க அப்படின்னா 21 வருதா? அப்போ 2021 வருஷம். கிளியரா? அப்போ டிசம்பர் பூ 23 நாளில் பூத்துருச்சு, மீண்டும் மஞ்சப்பையில் கொண்டு வந்திருக்கேன். டிசம்பர் பூவை 2 பேரும் ஒரே நாளில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா ஷார்ட்கட்டு. அப்போ டிசம்பர் 23 மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2 பேரும் ஒரே நாளில் வச்சுக்கோங்கன்னா 2021 வருஷம் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம இதுக்கு ஆன்சரை குறிச்சிடலாம். ஓகேவா? மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் 23, 2021. அப்போ 6வது ஷார்ட்கட் முடிச்சாச்சு. அடுத்து 7வது ஸ்கீம் பார்க்கலாம். நம்பிக்கை இணையம் பெட்டகம் சிட்டிசன் வேலெட் அப்படின்ற ஒரு ஸ்கீமு. இது பார்த்திங்கன்னா ஜூன் 14, 2023 தொடங்கியிருக்காங்க. ஜூன் 14, 2023. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஜான் 14 பாட்டை இணையத்தில் தேடிடுவேன்னு நம்பிக்கையாக சொன்னால் 23 மணி நேரமாக தேடுறான். இதான் ஷார்ட்கட்டு. ஜான் 14 பாட்டை அப்படின்னா ஜான்னா ஜூன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜான் ஜூன் ஒரே மாதிரி ரைமிங்காக இருக்கனால இது. அப்போ ஜூன் எத்தனை பாட்டை? 14 பாட்டை. அப்போ ஜூன் 14. ஓகேவா? ஜூன் 14 இணையத்தில் தேடிடுவேன்னு நம்பிக்கையாக சொன்னான். ஏன்னா நம்பிக்கை இணையம் அப்படிங்கிறது ஸ்கீமோட பேர். அப்போ இணையத்தில் தேடுறேன்னு நம்பிக்கையாக சொன்னான்னா நம்பிக்கை இணையம்ன்றது திட்டம் 23 மணி நேரமாக தேடுறான். எத்தனை மணி நேரமாக தேடுறான்? 23 மணி நேரமாக தேடுறான். அப்போ 2023 இந்த திட்டம் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்போது நம்பிக்கை இணையம் பெட்டகம் சிட்டிசன் வேலெட்டை எப்போ தொடங்கினாங்க அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஜான் 14 பாட்டை இணையத்தில் தேடிடுவேன்னு நம்பிக்கையாக சொன்னால் 23 மணி நேரமாக தேடுறான். அப்போ ஜூன் 14 23 மணி நேரமாக தேடுறான்னா 2023 வருஷம் இதை வந்து தொடங்கியிருக்காங்க. கிளியரா? ஓகே. இதை வந்து நீங்கள் திட்டத்தை எழுதி பக்கத்தில் அது எந்த தேதியில் தொடங்கினாங்க அப்படின்றது எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இப்போ நான் கொடுக்குற ஷார்ட்கட்டையும் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து 8வது ஸ்கீம் பார்க்கலாம். வலிமை சிமெண்ட்.
வலிமை சிமெண்ட். வலிமை சிமெண்ட் திட்டத்தை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 16, 2021. நவம்பர் 16, 2021. இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி பாருங்கள். நவராத்திரி அன்னைக்கு 16 வலிமை சிமெண்ட்டை வாங்கினா 21 வருஷத்துக்கு கட்டி ஆகாதாம். இதான் ஷார்ட்கட்டு. நவராத்திரி அன்னைக்கு 16 வலிமை சிமெண்ட்டை வாங்கினா 21 வருஷத்துக்கு கட்டி ஆகாதாம். நவராத்திரி அன்னைக்கு அப்படின்னு ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர், நவராத்திரி நவம்பர், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அன்னைக்கு 16 வலிமை சிமெண்ட்டை வாங்கினா அப்போ நவம்பர் 16ஆம் தேதி. வலிமை சிமெண்ட்டுன்றது ஸ்கீமோட பேர். வாங்கினா 21 வருஷத்துக்கு கட்டி ஆகாதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2021 தொடங்கியிருக்காங்க. எது? வலிமை சிமெண்ட் அப்படின்ற ஒரு திட்டம். அப்போது வலிமை சிமெண்ட் திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு 16 வலிமை சிமெண்ட்டை வாங்கினா 21 வருஷத்துக்கு கட்டி ஆகாதான் அப்படின்ற ஷார்ட்கட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நவராத்திரி அன்னைக்கு அப்படின்னா நவம்பர் 16, வலிமை சிமெண்ட்னா ஸ்கீமோட பேர், 21 வருஷத்துக்கு கட்டி ஆகாதாம்னா 2021 அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அடுத்து 9வது திட்டம் பார்க்கலாம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். ஓகேவா? இது வந்து பிப்ரவரி 18, 2024 தொடங்கினது. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை எப்போ தொடங்கியிருக்கான்னு பாருங்கள். பிப்ரவரி 18, 2024. இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். பாப்பாவுக்கு 18 விளையாட்டு உபகரணம் வாங்கி கொடு, இல்லைன்னா 24 மணி நேரமும் அழுதுட்டு இருப்பா. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. பாப்பாக்கு அப்படின்னா வந்து பிப்ரவரி, ஃபிப் வருதா? அப்போ பாப்பாவுக்கு பிப்ரவரி 18 விளையாட்டு உபகரணம். ஏன்னா வந்து கலைஞர் விளையாட்டு உபகரணம் வழங்கும் திட்டம் வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அதனால தான் வந்து பாப்பாவுக்கு 18 விளையாட்டு உபகரணம். அப்போ பிப்ரவரி 18ஆம் தேதி. ஓகேவா? வாங்கி கொடு, இல்லைன்னா 24 மணி நேரமும் அழுதுட்டு இருப்பா அப்படின்னா 2024 தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? 24 மணி நேரம் அழுதுட்டு இருப்பா. 2024 வருஷம் தான் வந்து இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம் தொடங்கியிருக்காங்க. பிப்ரவரி 18, 2024. அப்போ பாப்பாவுக்கு 18 விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி கொடு, இல்லைன்னா 24 மணி நேரமும் அழுதுகிட்டே இருப்பா அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20, 2024. நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம் பிப்ரவரி 20, 2024. இதுக்கான ஷார்ட்கட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்பா முதல்வன் முன்னாடி ஒலிம்பிக்கில் விளையாடி 24 மணி நேரத்தில் 20 மெடல் வாங்கிட்டு வர போகிறா. இதுதான் வந்து ஷார்ட்கட்டு. பாப்பா அப்படின்னா பிப்ரவரி நமக்கு தெரியும், 24 மணி நேரம் அப்படின்னா 2024 வருஷம். பாப்பா 20 மெடல் வாங்கிட்டு வர போகிறா அப்படின்னா பிப்ரவரி 20. அப்போ பாப்பா முதல்வன் முன்னாடி ஒலிம்பிக்கில் விளையாடி 24 மணி நேரத்தில் பாப்பா 20 மெடல் வாங்கிட்டு வர போகிறா. 24 மணி நேரம்னா 2024 வருஷம். பாப்பா 20 மெடல் வாங்கிட்டு வர போகிறான்னா பிப்ரவரி, ஃபிப். அப்போ பிப்ரவரி 20ஆம் தேதி. முதல்வன் முன்னாடி ஒலிம்பிக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் ஒலிம்பியாட் திட்டம். கிளியரா? அப்போ பிப்ரவரி 20, 2024. அடுத்து பார்த்தீங்கன்னா 11வது ஸ்கீம் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களை தேடி உங்கள் ஊரில். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2024 தொடங்கியிருக்காங்க. ஜனவரி 31, 2024. இதுக்கான ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊருக்கு. உங்களை தேடி உங்கள் ஊருக்கு போனால் 31 ஜனங்க 24 மணி நேரமும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. இதான் ஷார்ட்கட்டு. உங்களை தேடி உங்கள் ஊருக்கு போனால் 31 ஜனங்க 24 மணி நேரமும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. 31 ஜனங்கன்னா ஜனம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜனவரி. ஓகேவா? ஜனவரி 31 ஜனங்க அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதி. 24 மணி நேரமுன்னா என்ன சொல்லியிருக்கோம்? 2024 வருஷம். அப்போ உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா உங்களை தேடி உங்கள் ஊருக்கு போனால் 31 ஜனங்க 24 மணி நேரமும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனவரி 31ஆம் தேதி 2024 வருஷம் உங்களை தேடி உங்கள் ஊரில் ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது வரைக்கும் 11 ஸ்கீம் வந்து நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து நாங்கள் அடுத்தடுத்து வீடியோ கொடுக்கறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்து மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம். இந்த திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5, 2024 தொடங்கியிருக்காங்க. மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் பிப்ரவரி 5, 2024. இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி
ஆய்வகம் பண்ண போனால் 5 பாப்பாக்கு 24 மணி நேரமும் சேவை பண்ண வச்சுட்டாங்க. இதான் ஷார்ட்கட்டு. மக்களை தேடி ஆய்வகம் பண்ண போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் வருதா? மக்களை தேடி ஆய்வகம், மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம், இது திட்டத்தோட பேர். அப்படி ஆய்வகம் பண்ண போனால் 5 பாப்பாக்கு, பாப்பான்னு என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் 2 லெட்டர் எடுத்துக்கோங்க. பாப் ஃபிப் ஒரே மாதிரி வரும். அப்போ பிப்ரவரி 5 பாப்பானா பிப்ரவரி 5ஆம் தேதி, 24 மணி நேரமும் அப்படின்னா 2024வது வருஷம் சேவை பண்ண வச்சுட்டாங்க. ஓகேவா? அப்போது மக்களை தேடி ஆய்வக சேவை திட்டம் எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? பிப்ரவரி 5, 2024. அது ஓகே. 12 திட்டம் பார்த்துருக்கோம், அதுக்கான ஷார்ட்கட்டு பார்த்துருக்கோம். இதை வந்து கிளியராக எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் இந்த டேட் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இது வரைக்கும் நம்ம பார்த்த 12 திட்டத்திலிருந்து உங்களுக்கான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லம் தேடி கல்வி எப்போது தொடங்கப்பட்டது? கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.